ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோ தான் இது. அதாவது உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பிடிஎஃப் தான் நான் உங்களுக்கு ஃப்ரீயா தரப்போறேன். அது என்ன பிடிஎஃப், இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். இது நம்மள இப்போதைக்கு உள்ள நடைமுறைய பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல வந்து புக்க தாண்டி அவுட் சோர்ஸ்லேருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, புக்கையும் படிக்கணும். அதே சமயம் அவுட் சோர்ஸையும் நம்ம கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். நம்ம இப்ப புக்கெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிருவோம். பட் அவுட் சோர்ஸ் தான் வந்து எங்கேருந்து கலெக்ட் பண்றது அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. இனிமே பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பா அவுட் சோர்ஸ் வந்து படிச்சு தான் ஆகணும். நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இளங்குமரனாருடைய தமிழ் வளம். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கடந்த குரூப் 4 எக்ஸாம்லயும், குரூப் 2 எக்ஸாம்லயும் இதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு பிடிஎஃப் தாங்க இது. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா ஒரு 5 டாபிக் வந்து குடுத்துருப்பாங்க. எழுத்து, சொல், அகப்பொருள், புறப்பொருள், யாப்பு, அணி. இந்த 5மே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். இதுலேருந்து எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டதுனால தான் இந்த பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகேங்களா? இதில வந்து டீட்டெயிலா குடுத்துருப்பாங்க. ஒவ்வொன்னையும் நம்ம வந்து கண்டிப்பா படிச்சு தான் ஆகணும். இனிமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவுட் சோர்ஸ் எனக்கு கிடைக்கக்கூடிய அவுட் சோர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே குடுக்குறேன். அதனால வந்து தொடர்ந்து நம்மளுடைய சேனல ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த பிடிஎஃப் நீங்க வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் திரும்பவும் சொல்றேங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பிடிஎஃப். நீங்க டவுன்லோட் பண்ணி மட்டும் வச்சுக்காதீங்க. ஒன்ஸ் வந்து நல்லா என்ன பண்ணீங்க, எல்லாத்தையுமே வந்து படிச்சிருங்க. ஓகேங்களா? இதில பார்த்தீங்கன்னா, டோட்டலா ஒரு 553 பேஜஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ரீட் பண்ணிக்கங்க. ஆல்ரெடி படிச்சது மாரி தான் இருக்கும். ப்ளஸ் வந்து எக்ஸ்ட்ரா கன்டென்ட் வந்து ஒரு சிலது இருக்கும். அத மட்டும் நீங்க கொஞ்சம் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். பட் எல்லாமே வந்து நல்லா டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து எல்லா அவுட் சோர்ஸும் தமிழும் சரி, ஜிகேயும் சரி, எல்லா அவுட் சோர்ஸும் உங்களுக்கு நான் வந்து குடுக்குறேன். இந்த பிடிஎஃப்கான லிங்க் பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ டு ஆல்.